ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். இப்போ நம்ம ஒரு ஃபுல் கோர்ஸாக பார்க்க போகிறது கேன்வா ஏஐ. இந்த கேன்வா ஏஐ இன்னைக்கு தேதிக்கு ஃபோட்டோஷாப்பை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுச்சு. ப்ரெசன்டேஷன் மைக்ரோசாஃப்டோட பவர் பாயிண்ட்டை காலி பண்ணிடுச்சு. ஹவு இது பண்ணியிருக்கு, இதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்ன, அண்டு இதில் இருக்கிற என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி இது இவ்வளோ ஈஸியாக எல்லாராலையும் பண்ண முடியுது அப்படின்ற என்டையர் விஷயங்களை இந்த கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வணக்கம், இது வெப்டெக் அகாடமி. ஒன்றா படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா வளரலாம். இந்த கேன்வா அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி நம்ம canva.com அப்படின்றத போனோம்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இது பேசிக்காக ஒரு க்ளவுட் பேஸ்டு சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேரை அவங்க ஆஃப்லைனாகவும் கொடுக்குறாங்க. பட் இது என்னென்னா டேரெக்டாக போகிற ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான். மற்றபடி ப்ரௌசருக்கும் இதுக்குமே எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த ஹோம் பேஜில் நீங்கள் வந்த உடனே ஒரு இன்டர்ஃபேஸை பார்க்க முடியுது. இந்த இன்டர்ஃபேஸில் யுவர் டிசைன்ஸ் டெம்ப்ளேட் கேன்வா ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு சர்ச் பார் கொடுத்துருக்காங்க. இதில் யுவர் டிசைன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பாரை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ரிலேட்டடான எல்லா விஷயமும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அசட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரெசன்டேஷனை நான் எடுக்கும்போது இங்கே பாருங்கள், அசட் மேனேஜ்மெண்ட்டில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கணும், என்னுடைய டெம்ப்ளேட்குள்ளே என்னென்னலாம் அசட் மேனேஜ்மெண்ட் இருக்கோ அதை எடுத்துகிட்டு கொடுக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக இதுக்குள்ளே போயிட்டு நம்ம கிளிக் பண்ணி நம்மளால் பார்த்துக்க முடியும். ஒரு நியூ டேப் மாதிரி ஓப்பன் ஆகும், அங்கேருந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இப்போ இந்த சர்ச் பார் இருக்குது இல்லையா, இதில் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டெம்ப்ளேட்ஸ் போனீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. என்னடா இங்கே 20 டெம்ப்ளேட் தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் நான் பண்ணணும். அதுக்கு நான் ரெஸ்யூம் அப்படின்னு டைப் அடித்தேன் அப்படின்னா இங்கே கீழே நிறைய ஆப்ஷன் காமிக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ ஸோ என்டையராக என்னால் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டில் எது பிடிச்சிருக்கோ அதை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி ஸோ அதுக்குள்ளே போயிட்டு என்னால் எடிட் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாகவே கிடைக்கும், நிறைய விஷயங்கள் ப்ரோவில் தான் கிடைக்கும். இப்போ நான் ஒரு ரெஸ்யூமோட டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணோன்னே அது ரிலேட்டடான ரெஸ்யூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியாது. எல்லாமே ஃப்ரம் த ஸ்க்ராட்சிலிருந்து ஆர்எல்ஸ் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் யாராவது பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஸோ அங்கேருந்து நம்ம ஒர்க் பண்ண முடியுமே தவிர ப்ரீ டிஃபால்ட்டாக கிடைக்கிறது கிடையாது. இதுவும் யாரோ ஒருத்தர் பண்ணது தான், பட் நமக்கு ஃப்ரீ டிஃபால்ட்டாகவே கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கேன்வா ஏஐ. இந்த கேன்வா ஏஐ அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் கார்னர்லேயும் இருக்குது, அதே நேரத்தில் இந்த மேலே ஹோம் பேஜ்லேயுமே கொடுத்துருப்பாங்க. இந்த கேன்வா ஏஐ கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலுமே அது உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். இன்ஃபேக்ட் அது சாட் ஜிபிடிக்கு ஈக்குவலாக கூட வேலை பார்க்குது. இமேஜ் ஜென்ரேட் பண்ணுது, டெக்ஸ்ட் கோட் ஜென்ரேட் பண்ணுது. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த ஹோம் டேபை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வெரைட்டி ஆஃப் சைஸஸ் இருக்கும். இந்த வெரைட்டி ஆஃப் சைஸஸ் ஷீட், டாக்குமெண்ட், ஒயிட் போர்ட் கிரியேஷன், ப்ரெசன்டேஷன், சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சைஸஸ் இருக்கும். இல்லை எனக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கான சைஸ் வேணுனாலும் அதுவுமே அவைலபிள் இருக்குது. அதே நேரத்தில் எனக்கு ஒரு பர்டிகுலர் சைஸில் நான் மேனுவலாக கொடுக்குற சைஸ் தான் வேணும் அப்படின்னாலுமே அதுக்குமே ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதில் எதை ஆப்ஷன் வேணாலும் பார்த்தீங்கன்னா உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். பேஸ்ட் அப்பான் யுவர் ரெக்குயர்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணணுமோ இந்த கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் டைரக்டாகவே போக முடியும். லெஃப்ட் கார்னரில் இந்த ஹோம் பட்டனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஐகான் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே உங்களால் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ண முடியும். இந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறது மூலமா உங்களுடைய ஃபைல்ஸை நீங்கள் எப்படி விண்டோஸில் ஒரு ஃபைல் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நம்மளால் ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் கோர்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலுமே அந்த கோர்ஸுமே உங்களால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ பேஸ்ட் அப்பான் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ என்டையராக உங்களால் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற டேப்பில் நம்மளால் ஒரு ஃபைலை மேனேஜ் பண்ணிக்க முடியும், கோர்ஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும், டிசைன்ஸை நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற டேப் தான் யூஸ் ஆகுது. அடுத்ததாக இந்த இடத்துல டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், நம்ம ஹோம் பேஜில் என்ன பார்த்தோமோ அதே தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன வித்தியாசம். இந்த இடத்துல நீங்கள் என்ன ஐகான் வேணுமோ, அதாவது எதுக்காக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் அதுக்கு ரிலேட்டடான எல்லா விஷயங்களுமே இந்த கீழே உங்களுக்கு டெம்ப்ளேட்டாக கிடைச்சிருது. மல்டிபிள் சைஸஸில், மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு, மல்டிபிள் நம்பர் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா
இதில் நீங்கள் உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள். கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது அந்த எடிட் டேபுக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 ரீசன் நீங்கள் வந்து சோஷியல் மீடியா மேனேஜரை ஏன் ஹையர் பண்ணோம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அதே 6 ரீசன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஏ டிசைனர் அப்படின்னு கொடுத்துட்டு என்னுடைய கம்ப்ளீட்டான விஷயங்கள், அதாவது நான் டிசைனர் ஏன் பண்ணும், சிம்பிள் கிரியேஷன்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த மாதிரி எனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் மாற்றிட்டு ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ. இதை வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் தாராளமாக அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி ஃபார் த வீடியோ, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி நம்மளால் ஒரு இமேஜை, ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட், ஈவன் இன்வாய்ஸ் கூட நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்வாய்ஸை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுக்குறேன். லோடாகி வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இன்வாய்ஸ் நம்பரை வந்து நம்மளுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு ஜஸ்ட் அந்த ஐக்கானை பிடிச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்துடும். இப்போ இங்கே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான டீட்டெயில்ஸை டைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய டேட்டா என்டையராக சேஞ்ச் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வாய்ஸை க்ரியேட் பண்ண முடியுது. அண்ட் வந்து இங்கே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ப்ரெசன்டேஷன் க்ரியேஷன் இது எல்லாமே பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிராண்ட் அப்படின்ற டேப். இந்த பிராண்ட் டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா என்னுடைய லோகோஸ் எல்லாம் இங்கே இருக்குது. நம்மளுடைய லோகோஸ் வந்து பிராண்டாக இருக்கும். எல்லா இடத்துலையும் நம்ம ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன்லேயுமே நம்மளால் அப்லோட் பண்ணிக்க முடியும். பட் அது எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் பிராண்டாக ஒன்று இது பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த பிராண்ட் ஃபைல் மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கலர் பேலட் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய கலர் பேலட் என்ன வேணுமோ அதை நம்ம வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டில் என்ன ஃபாண்ட் வேணும், உங்களுடைய வாய்ஸ் டோன் இருக்கா, உங்களுடைய ஃபோட்டோ இருக்கா, ஏதாவது சார்ட்டை வந்து பிராண்டில் ஆட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளால் பிராண்ட் கிட்டில் ஆட் பண்ணிக்க முடியும். இது மட்டும் கிடையாது, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ளே எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த ஒவ்வொரு அப்ளிகேஷனும் என்ன பண்ணுது, சார்ட்ஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும், எப்படி ஒரு டேட்டாவை நம்ம உள்ளே விஷுவலைஸ் பண்ண முடியும், நம்ம நார்மலாக போடக்கூடிய ப்ரெசன்டேஷன் அண்டு போஸ்டர் ப்ரெசன்டேஷன், சோஷியல் மீடியா க்ரியேஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம ஃபோட்டோஷாப் டிசைனரை ஹையர் பண்ணாமல் கேன்வாவை யூஸ் பண்ணி நாம் இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சாவே போதும் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஒரு சீரியஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ இன்ட்ரோ வீடியோ மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. எங்கேயும் போயிடாதீங்க, உங்களுக்கான நிறைய வீடியோஸ் ரிலேட்டட் டு கேன்வா வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.